ஹரி ஓம். ஓம் மதுசூதனாய நமஹ. இது 73வது மந்திரம். மது நாமனம் ஆசுரம் சூதிதவான் இதிஹி மதுசூதனா. யார் ஒருவர் மது என்று சொல்லக்கூடிய ஆசுரம் பாவம், அசுர பாவம் உடையவனாக யார் இருந்தானோ அவனை முழுமையாக அழித்தவருக்கு பெயர் மதுசூதனஹா என்று பெயர். இந்த மதுசூதனன் எங்கே அமர்ந்திருக்கிறார்? மது என்று சொன்னாலே நமக்கு எல்லோருக்கும் தெரியும், இனிமையானது. மது என்று சொல்லக்கூடிய தேன். பாஷ்யம் ரொம்ப அழகாக சொல்கின்றது. கர்ணாபிஹி ஸ்ரோத்பவம் ச அபி மது நாமஹ மகா அசுரம். காதத்தினுடைய துவாரத்துக்குள்ளே அமர்ந்து கொண்டு, காதனுடைய துவாரத்துக்குள்ளே அமர்ந்து கொண்டு எந்த ஒரு சப்தத்தை கேட்டால் நமக்கு சரியான அறிவு ஏற்படுமோ, இலக்கு என்ன என்பது தெரிய வருமோ, நம்மால் எது தேவையில்லாததோ அதை விடுவதற்குண்டான அறிவை பெற முடியுமோ, மோகத்திலுமிருந்தும் சோகத்திலிருந்தும் விடுபட முடியுமோ, அந்த அறிவை, அந்த ஞானத்தை கேட்க விடாமல் காதனுடைய துவாரத்துக்குள்ளே அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த அசுரனுக்கு பெயர் தான் மது என்று சொல்லக்கூடிய அசுரன். அப்போ இங்கே ராட்சச குணமும் தாமச குணமும் உடைய, மோகிக்க வைக்கின்ற, சோகம் அடைய வைக்கின்ற சக்தியானது நம்முடைய காது துவாரத்துக்குள்ளே இருக்கின்றது. அதை யார் அழித்து ஞானத்தை பெறுவதற்கு உண்டான அனுகிரகத்தை செய்கின்றாரோ அவருக்கு பேர் மதுசூதனஹா என்று பெயர். ஹரி